ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்க போகிறோம். மேங்கோ ஐஸ்கிரீம். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நான் ட்ரை பண்ண ஒரு ரெசிபி. ஒரு சில மாதங்கள், சில வருஷங்களாகவே நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதில்ல. டயட் அண்ட் பல ரீசன்ஸ்னால ரொம்ப ரேராக பார்ட்டி அந்த மாதிரி போகும்போது தான் சாப்பிட்டது உண்டு. வீட்டிலேருந்து ஐஸ்கிரீம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க கேட்டாங்க, அவங்க பையனுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ரெசிபி வந்து பவானி அண்ட் அவன் பையனுக்காக இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது, 100% ஹெல்த்தியான ரெசிபி. பால், கோதுமை மாவு, சர்க்கரை, அப்புறம் ஃப்ளேவருக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்க போகிறோம். இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இதோட மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுக்கு மெயின் வந்து அதுதான். இப்போ 1 லிட்டர் அளவு பால் எடுக்கிறோம் அப்படின்னா 1/4 கப் அளவு தான் கோதுமை மாவு எடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரேண்டமாக ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி. அதனால் வந்து ப்ராப்பராக மெஷர்மெண்ட்லாம் எடுக்கலை. நீங்கள் ஆனால் மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து 4 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பேக்கெட் ஆவின் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா, டேபிள் ஸ்பூன் அளவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்தால் போதும். நிறைய கோதுமை மாவு எடுக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அந்த காய்ச்சின பால்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம எடுத்துருக்கிற கோதுமை மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. எந்த கட்டியும் லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ அந்த சிம்மில் இருக்கிற அந்த பாலில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஹோல் மில்க் பால் எடுத்திருக்கேன். ப்ளஸ் நான் வந்து ஏற்கனவே காய்ச்சின பால்லேருந்து இந்த பால் ஏடு வரும்ல, அதெல்லாமும் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீம். அதனால் மேலே பாருங்கள் நிறைய பாலேடு இருக்குது. ஸோ இப்போ இந்த மிக்சர் வந்து சிம்மிலேயே வச்சு நல்லா குக் ஆகட்டும். நம்ம கோதுமை மாவோட அந்த பச்சை வாசனை போகும். அண்ட் இந்த மிக்சர் வந்து பாலோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா திக் அண்ட் க்ரீமியாக வர ஆரம்பிக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்லா திக் ஆகிடுச்சு. சர்க்கரை, இது இனிப்புக்கு வந்து ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டேன். நான் ஒயிட் சுகர் ஸ்டாப் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் இந்த ரெசிபிக்காக கூட ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் அதனால் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். மேங்கோ ஐஸ்கிரீம் அப்படின்றதுனால நாட்டு சர்க்கரை வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. உங்களுடைய விருப்பம் ஒயிட் சுகர் வேணும்னா அதை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கலாம். ஆன உடனே இதை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போது பால், கோதுமை மாவு, சர்க்கரை இது 3 சேர்த்து அந்த ஐஸ்கிரீம் பேஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஃபேன் கீழே வச்சோன்னா இது நல்லா ஆறிடும். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். 3 மணி நேரம் கழித்து இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 3 hours ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை மறுபடியும் மிக்சியில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த ஸ்டெப்பை வந்து 2 தடவை ரிப்பீட் பண்ணலாம். முதல் தடவை 3 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி அரைக்கணும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி அரைக்கலாம். அதுக்கப்புறம் 1 hour ஃப்ரீஸ் பண்ணி அரைக்கலாம். அந்த கடைசியாக 1 hour ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அரைக்கும் போது தான் நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணலாம். இப்போ நான் எனக்கு டைம் இல்லாததுனால நான் நடுவில் இருக்க ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போவே நான் எனக்கு வேணுங்கிற ஃப்ளேவர் மேங்கோ பியூரியை வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 3 hours, அப்புறம் 2 hours, அப்புறம் 1 hour இப்படி கேப் விட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் மிக்சியில் வந்து அரைக்கணும். மிக்சியில் அரைக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ், ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ மேங்கோ பியூரி ஆட் பண்ணி இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டெப் நான் இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ 100% ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஆனால் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். கரெக்டான டைமுக்கு நம்ம அதை மறுபடியும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து மிக்சியில் அடித்து மறுபடியும் வைக்கணும். அந்த 3 hours, 2 hours, 1 hour இந்த 3த்தையும் நல்லா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி ஐஸ்கிரீமோட அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி நல்லா வரும். கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும். சீக்கிரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் மாதிரி கொஞ்சம் திக் ஆகாது. அதே மாதிரி கோதுமை மாவு ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தி மாவு ஆட் பண்ணிட்டோன்னா அப்படியே ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். பால் காய்ச்சறது வந்து நல்லா திக்காக காய்ச்சுங்க. நல்லா ஹோல் மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டு
கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஹோம்மேட் ஹெல்தி ஐஸ்கிரீம் காலையிலேயே இது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை ஃப்ரீசரில் வச்சு எடுத்து திருப்பியும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் மதியானம் சர்வ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கே அந்த ஐஸ்கிரீமை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நாள்லாம் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றப்போ அது என்ன ஆகும்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் மேங்கோ பீசஸ் அண்ட் நட்ஸ் போட்டு இதை சர்வ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் ஒரு ஐஸ்கிரீம் பேஸ் வச்சு நிறைய ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.